வணக்கம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெடில்ஸ்ல இருந்து ஒரு நாங்க ஆபரேஷனுக்காக போயிருந்தோம். அவ போறவங்க பாத்தீங்கன்னா அந்த வந்து இது யாரும் வளர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் அந்த தெருவே வந்து இந்த நாயை வேண்டாம், நாய் தேவையே சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து இதை வந்து ஏபிசிக்காக சரி ஏபிசி பண்ணி விட்டுலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து ஆபரேஷன் கொண்டு போறோம். பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பிளட் கவுண்ட் ரொம்ப லோ, கிட்டத்தட்ட இந்த ஈரெல்லாம் வந்து ரொம்ப வெள்ளையா இருந்தது, ஹீமோகுளோபின் 4 தான் இருந்தது, பிளேட்லெட் ரொம்ப லோ. இப்போ அவங்க நம்ம அதே இடத்துல விட முடியாத ஷெல்டர் கொண்டு வந்து இங்கே அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா ஆக்கி இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிட்டோம். இப்போ அவங்கள நாங்கள் அதே இடத்துல விடுறதுக்கு பயமா இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த நாய் வேண்டாம்னு பிரச்சனை பண்றாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, உங்களால ஒரு டாக் அடாப்ட் பண்றதுக்கு யோசிங்க. 10 வருஷமோ 15 வருஷமோ இவங்களுக்கு உங்களால காப்பாற்ற முடிஞ்ச ஒரு டாகை வளங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா வளர்க்காதீங்க, பொம்மையை வாங்கி வளங்க. ஏன்னா இவங்க நீங்க பாட விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த தெரு மக்கள் யாருமே இதை சண்டை போடல. ஆனா இந்த நாய் இருக்க ஒரு பிடி சாப்பாடு கூட போடாம அவ்வளவு நாங்க பழைய வீடியோ நாங்க திருப்பி அப்லோட் பண்றோம் பாருங்க. விட்டு போயிருந்தாங்க. தயவு செய்து இந்த மாதிரி நாய்களை வளர்த்து ரோட்ல விடாதீங்க. கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லியே, இந்த கர்மாக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்.